திங்கள் திருமுகத்து செய்கிறியா சென்னிறைஞ்சே அந்த
இந்த மூணாவது நாள் பார்த்தோம்னா காலையில் நேத்திக்கு பார்த்தோம்னா பெருமாள் மாத்திரை எழுதினார். இன்னைக்கு உபயநாச்சிமாரோடு எழுதுறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷம்தான் இல்லையா? நேற்றுக்கு சாயங்காலம் பார்த்தோம்னா பெருமாள் வந்து பார்த்தோம்னா அதிக ஆச்சரியமாக முரளிக்கண்ணனா வந்து கற்பகுருஷத்துக்கு கீழே ஆச்சரியமாக ருக்மிணி சத்யபாமாயோடு எழுதி வந்தார். இன்னைக்கு காலம்பரை எம்பெருமான் சர்வேஸ்வரன் ஸ்ரீதேவி நாச்சியாரும் பூமாதேவி நாச்சியாரும் பெருமாளை நோக்கினால் அண்ணலும் நோக்கிலான் அவனும் நோக்கிலான்னு சொல்லிட்டு கல்யாண குளத்தில் மாப்பிள்ளை திருக்கோலத்தில் தாயாரும் பெருமாளும் இந்த பல்லக்கில் எழுதிருக்கா. ஆச்சரியமான இன்னைக்கு காலையில் மூணாவது நாள் காலையில் இன்றைக்கி சாயங்காலம் பார்த்தோம்னா சேஷவாகனம். சேஷம் வந்து பார்த்தோம்னா சென்னால் குடையான் நின்னால் சிங்காசனமாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்னால் மறுபடியாம்னு சொல்லிட்டு முடியா. பெருமாள் எங்கே சுற்றினாலும் கூடவே பாம்பு. இந்த சேஷம்னு சொல்ல முடியாது, ஆதிசேஷன் வந்து சுற்றிகிட்டே கூடவே வருவார். அது ரொம்ப விசேஷம். இன்றைக்கி காலையிலையும் விசேஷம், சாயங்காலமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷம் தான். இப்போ பார்த்தோம்னா காலையில் வந்து கார்த்தால யாருக்கெல்லாம் கல்யாணம் வர வேணுமோ அவள்லாம் இன்றைக்கி கல்யாண கோலத்தில் பெருமாள் இருக்கிறத சேவிச்சாருன்னா அவளுக்கெல்லாம் சீக்கிரத்தில் கல்யாணமோ யாருக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா எந்த பிரார்த்தனையோ அந்த பிரார்த்தனையை வந்து பார்த்தோம்னா எம்பெருமான் வந்து ஏன்னாக்கா பெருமாளை வந்து தாயார் நோக்கின்னு இருக்கா. ரெண்டா சேவிச்சால் தான் தெரியும். எப்பவுமே பார்த்தோன்னா பெருமாள் பக்கத்தில் இருப்ப தாயார் பெருமாளுடைய கண்களை நோக்கி காத்துன்னு இருக்கா. பெருமாளுடைய தயையை வந்து பார்த்தோம்னா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எதிர் சேவைன்னு சொல்லுவோம். எதிர் சேவை கல்யாண கோலத்தில் பல்லக்கில் சேர்த்து சேவை சாதிக்கிறா. அப்பேற்பட்ட நாள் இன்னைக்கு மூணாவது நாள் சாயங்காலம் விசேஷமாக திருமந்திரார்த்தம்னு சொல்லும்படியாக அஷ்டாட்சர மந்திரம் 8 எழுத்து உபதேசம் சொல்லும்படியான விஷயம் ரொம்ப பெரிய விஷயம். இன்றைக்கி சேஷவாகனம் ரொம்ப விசேஷம். நாளைக்கு கார்த்தால சூரிய பிரபை கரெக்டாக. நாளைக்கு கார்த்தால சூரிய பிரபையை வட முடிச்சுட்டு போகிறவாளுக்கெல்லாம் எப்படி சூரியனோட வெளிச்சம் வந்து உலகம் பூரா பரவி நிற்கிறதோ அதுபோல் அவள் வாழ்க்கையில் வந்து எல்லா விதமான செம்மையும் கிடைக்கும்னு சொல்லுவாள். நாளைக்கு அவசியம் காலம்பரையும் வாங்கோ. நாளைக்கு வடம் பிடிக்கிறது விசேஷம். தேருக்கு எப்படி வடம் பிடிக்கிறாளோ ரத குருதரன்னு சொல்லுவாள். எங்கன்னா ரத சப்தமின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ரத சப்தமிக்கு பெருமாள் சூரிய பிரபையில் தான் வந்து வாசல் எழுதி ஊர் சுற்றின்னு வருவார். ஊருக்கே வெளிச்சம் கொடுக்கறது தான் சூரியன். 1000 கரைகள் நீட்டி அணைக்கின்ற தேவா போட்டின்னு சொல்லிட்டு 1000 கரை நீட்டினா கூட அந்த சூரியனை வந்து யாராலையும் என்ன பண்ண முடியாது, மறைக்க முடியாது. அப்பேற்பட்ட சூரிய வாகனத்தில் பெருமாள் வந்து பார்த்தோன்னா ஆதித்ய நாராயணனா பெருமாள் நாளைக்கு எழுவார். அதனால் அந்த விசேஷத்துக்கு இதே மாதிரி ஜனங்கள் இன்னும் கூட சொல்லுங்கோ. எல்லாரும் வந்து வாசலில், ஏன்னா நாளைக்கு மாடவீதி புறப்பாடு இருக்கிறது. நீங்கள் வரதை பொறுத்து தான் பெருமாளுடைய திருவிழா எப்படி நடக்கும். எல்லாரும் வர சொல்லுங்க. சூரிய நாராயணனை சேவிக்கிறது விசேஷம். அடுத்தடுத்து வர விசேஷங்கள்லாம் ரொம்ப நாளில் நெருங்க பார்த்தோம்னா ஜாஸ்தியான விசேஷங்கள் தான் கூட கோவிலில். யாரும் மறந்துடாதீங்க. நித்தியப்படி வந்து பெருமாள் கிட்ட தீர்த்தமோ சடாரியும் வாங்கிக்கோ. இன்னும் ஒரு வாரம் போச்சுன்னா அப்புறமா பெருமாள் இந்த மாதிரி வாகனத்துலேயே இந்த மாதிரி இதுலேயே இருக்க மாட்டா. சாணக்கியமே உள்ளே உட்காந்துருப்பார். விசேஷமான விஷயத்தை எல்லாரும் அனுபவிச்சுக்கணும். இன்றைக்கி பல்லக்கு உற்சவத்துக்கு உபயம் கொடுத்த அத்தனை பேருடைய குடும்பங்களும் எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால குறவில்லாத நீங்காத செல்வம் நிறைந்து தனம் தானியம் சம்புத்தொழிலாகும் சம்பத்சரம் தீர்க்கமாகியும் பெருமாள் அவளை நல்லா சௌக்கியமாக வச்சுட்டு அடுத்தடுத்த வருஷங்கள்லேயும் குறவில்லாத அவளை சௌக்கியமாக வச்சுக்கணும். அதுக்கப்புறமா போயிட்டோம்னா அடுத்த சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை இல்லை அடுத்த சனிக்கிழமை 1500 பேருக்கு அன்னதானம் கோவில் நிர்வாகம் ஏற்படுத்தி வச்சுருக்கு. அதில் ஏதானும் சௌகரியம் இருந்து மளிகை சாமானோ எதுவாக இருந்தாலும் வாங்கி கொடுக்குறதுனா கோவில் நிர்வாகத்துக்கிட்டே எங்ககிட்ட வர வேண்டாம். கோவில் நிர்வாகத்துக்கிட்ட பேசிக்கோங்க. ஏன்னா எங்களுக்கு இருக்கிற வேலைகள்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. கோவில் நிர்வாகம் தான் அதை பார்க்க போகிறது. இலை போட்டு வடபாயாசத்தோடு சாதம் பட போகிறாலாம். அதுக்கு ஏதாவது உங்களுக்கு திருவிழா பற்றி பண்ணுறதுன்னா திருவிழா பற்றி பண்ணிக்கோங்க. ஸ்ரீமதே ராமானுஜம் எல்லாரும் பெருமாளுடைய இந்த பல்லக்கு பிடிச்சோம்னா பல்லக்கு ஏறி
கல்யாணம் ஆகாதவெல்லாம் வந்து சேவிக்க சொல்லுங்க. 8 மணி வரைக்கும் பெருமாள் இருப்பார் வாசல்ல. கல்யாணம் ஆகாதவா கல்யாண பிரார்த்தனை இருக்கிறதால வந்து நல்லா தாயார் மங்களம். கோத்ரோர்வஸ்யாம் கோத்ர சொல்லுங்க. சிவகோத்ரோர்வஸ்யாம் பேர் சொல்லுங்க சார். இஸ்லாமியாஹாம் எல்லாரும் தொட்டும் எல்லாரும் பேர் சொல்லுங்க. சத்யமூர்த்தி சிவகோத்ரோர்வஸ்யாம் அருணா நாமியாஹாம் இதுமா முனீஸ்வரன் சௌமியா நாமியாஹாம் அழகேசன் நாமியாஹாம் சகுந்தலா நாமியாஹாம் ராஜா ரேகா நாமியாஹாம் கோவிந்தாய் மாவோம் திரிவிக்ரமாய் மாவோம் வாமனாய் மாவோம் ஸ்ரீதராய் மாவோம். விசேஷம் சின்ன சின்ன பசங்களாம் முன்னாடி இருந்துக்கணும். பெரியவெல்லாம் ரைட்டாக இருக்கவங்க பிராண்ட் ட்ரெஸ் வச்சுக்கணும். ஆனால் நல்லா சேவையாளர்னு பார்த்துக்கோங்க. நிதானமாக சேவிப்பீங்க. ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. குட்டி பசங்களாம் கீழே உட்காந்துக்கோங்க. குழந்தைங்களா கீழே அப்படியே அங்கேயே உள்ள உட்காரு. ஸ்ரீகாந்தாய கல்யாணம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். தேவாதி தேவன் வரதராஜன் பெருமாளுக்கு திருநாமம். ஸ்ரீதேவி நாச்சியார் பூமாதேவி நாச்சியார் 2 நாச்சிமாரோட வெளிப்பிராகாரத்தில் பெருந்தேவி தாயார் ஆண்டாள் நாச்சியார் மொத்தம் 4 நாச்சிமார் இந்த கோவில்ல. மூலஸ்தானத்தில் கர்ப்பகிரகத்துல ஸ்ரீதேவி நாச்சியார் பூமாதேவி நாச்சியார் சமேதனா தேவாதி தேவனா வரதராஜ பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். கர்ப்பமுடியான ஸ்தலம், பிரார்த்தனா ஸ்தலம், குழந்தை இல்லாதவா, கல்யாணம் ஆகாதவா, வியாபார ஸ்தலம் அப்படின்னு எதை கேட்டு வந்தாலும் இல்லைன்னு சொல்றதுக்கு இடமே இல்லைன்னு முடியா நான் இருக்கேன், நீ தைரியமா இருந்து சொல்லிட்டு காத்துட்டு இருக்கா. கையை மாமேகம் சரணம் பிரச்சனை அர்ஜுனனுக்கு தேர்தலில் உபதேசம் பண்ண அதே திருக்கோலம் அர்ஜுனனுக்கு சொல்றாரு. அதேதான் உபதேசத்துல நான் இருக்கேன்டா அர்ஜுனன், நீ எந்த விஷயத்துக்கும் பயப்படாதே, நான் காத்து ரட்சிக்க முடியாதது என்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு காத்து ரட்சித்த அதே திருக்கோலத்துல பெருமாள் எம்பெருமான் சர்வேஸ்வரன் ஜெகநாதன் வரதராஜனால் சிவசதைக்கிறான். பாத தரிசனம் பாப விமோக்ஷனம் அடியாரும் மாணவரும் மரம்பரையும் படியாய் கிடந்து உன் பகலவாய் காண்பேனேன்னு சொல்லிட்டு முடியா
ஒவ்வொரு இந்த திருவடியை தான் அன்று உலகம் வளர்ந்தா எடி போற்றின்னு ஆண்டாள் பாடுறா. 33 அவருக்கு முன் சென்றும் கப்பம் துவைக்கும் கலியை தொழிலாளி சொல்லும்படி 33 கோடி தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கும்படியான எம்பெருமான் வைகுண்டத்தில் தோண்டி இருக்கும்படியான வெண்லோகத்தையும் கீழக்கும்படியான பூலோகத்தையும் சொல்லிட்டு 3 அடி கேட்கிறார் மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட. அந்த சக்கரவர்த்தி கிட்ட கேட்ட உடனே 3 அடி தானேன்னு சொல்லிட்டு ஏராளமா கொடுக்குறேன்னு சொல்லுவோம். 1 அடியால உலகத்தையும் 1 அடியால பூமிலோகத்தையும் சொல்லு வரிசையா அளந்துடுறார். அடுத்த 1 அடி எங்கன்னு கேட்கவும் தன் தலைமையிலே இருக்கக்கூடிய சொல்லவும் மகாபலியுடைய தலையிலே வச்சு அவருடைய கர்வத்தை வச்சதா பெருமாள் விஷயம். பேர்பட்ட புஷ்பாச சுகுமார திருவடி நல்லா சேவிச்சுக்கோங்க. பாத தரிசனம் பாப விமோக்ஷம். மேல 2 கையில சங்கு சக்கரத்தோட பெருமாள் திவ்யமா சேசாதிக்கிறார். எல்லா இடத்துலையும் பெருமாள் கிட்ட வந்து சங்கு சக்கரத்துக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா பஞ்சவர் ஐவருக்காய் பாரத போர் கைசிகள் 5 பேருக்காக வேண்டி என்ன பண்றார்? அத்தனை விஷயமான நாராயணி சேனை சொல்ல அப்பேற்பட்ட அத்தனை சேனைகள் துர்லபமாக ஆக்கி விடுறார். அப்பேற்பட்ட குருஷேத்திரத்தில் மகாபாரத காவியத்துக்காக வேண்டி ஆயுதங்களே எழுதாத நிராயுதபாணியா இருந்த பெருமாளாக கிட்ட சங்கு மாத்திரம் தான் இருந்தது. சங்குநாதத்தோட தான் அப்பேற்பட்ட மகாபாரதத்தை நடத்தி வச்சார். அப்பேற்பட்ட மகாபாரதத்துல அதர்மம் எப்பெல்லாம் தூக்குறதோ அப்பெல்லாம் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு பகவான் அவதரிப்பார் அப்படின்ற விஷயத்துக்காக வேண்டி ஒரு கையில சங்கம் மறு கையில சக்கரம்னு சொல்லும்படியான விஷயம். யானை பெருமாளுடைய பக்தரா இருந்த சமயத்துல யானையோட காலை முதல்ல கவி இழுக்கிறது பலத்துல. யானை என்ன பண்றதுன்னா நாராயணா மணிவண்ணா நாகனையாயோ மாதவனா அப்படின்னு கூப்பிடுறது. யானை கூப்பிட்டாலும் பெருமாள் வருவார் அப்படின்றதுக்கு சாஸ்வதமான விஷயம் அதுதான். யானை கூப்பிட்டு இருக்க சமயத்துல பெருமாள் கீழே இறங்கி வரதுக்கு முன்னாடி பெருமாள் கையில் இருக்கக்கூடிய அந்த சக்கரம் வந்து அந்த முதலையோட தலையை துண்டாக்கிட்டு. அதனாலதான் பெருமாள் வந்து தன்னுடைய பக்தர்களாகப்பட்ட நமக்கு ஏதானும் கட்டங்கள் எப்பாலும் ஏற்படும்படியான சமயத்துல பெருமாளுக்கு முன்னாடி இந்த சக்கரத்தாழ்வார் வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். அதனாலதான் பெருமாள் கோயில் நவகிரக சன்னதி தனியா கிடையாது. இங்க சக்கரத்தாழ்வார் சேர்ந்தா பக்கத்துல இருக்க சக்கரத்தாழ்வார் 77 சுத்தினோம்னாலே நமக்கு எப்பேற்பட்ட வினையானாலும் அது வினைகள் தான் கலைஞ்சு போயிடும். சாஸ்வரம் சக்கரத்தாழ்வார் வேணா சேவிச்சுக்கோங்க. பெருமாளுடைய ஒரு கண் சூரியன் மறுக்கண் சந்திரன் சொல்லும்படியா அகலாண்ட கொடி பிரம்மாண்ட நாயகன் தேவாதி தேவன பிரம்மோத்சவத்தோட 3வது நாள் ராஜாதி ராஜனா முக்கியமான செயல் சாதிக்கிறார். அந்த பக்கம் பூமாதேவி தாயார், இந்த பக்கம் ஸ்ரீதேவி தாயார். ஸ்ரீதேவின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி லோகத்தில் இருக்க முடியாத ஜனங்க அத்தனை பேருக்கும் நம்ம 1 ரூபாய் கேட்டு பெருமாள் கிட்ட கோவிலில் வந்தோம்னா அது 10 ரூபாவா கொடுக்கணும் அப்படின்னு சிபாரிசு பண்ற தாயார் தான். ஏன்னாக்கா வேண்டி குழந்தை என்ன பண்ணுவான் 1 ரூபாய் வச்சிருந்து இந்த கலியுக காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபாவா கொடுங்கோ. அவன் பேர்ல எந்த கோபமும் தாபம் இல்லாத அவனுக்கு தனம் தானியம் வசம் பகுத்தடாவம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயோகம்னு அத்தனையும் கொடுக்க முடியாதவள் இந்த தாயார் தான் ஸ்ரீதேவி நாச்சியார். நல்லா சிரிச்சுக்கோங்க. அந்தாண்ட பக்கம் இருக்கும்படியானவள் பூமாதேவி தாயார் பூதேவி நாச்சியார். கோவிந்தா வச்சிருக்காங்க. வச்சு உபயதார தனியை மூட்டு நிதானமா